எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயங்கள் மேஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாய் எங்கள் மக்களோடு சேர்ந்து அப்ப நேரம் விட பாதத்தில் இருக்கவும், அப்பாவுமே துதிக்கவும், என் மக்களுக்காக செபிக்கவும், கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதுக்கேற்ற ஜீவனும் பலனும் தீர்க்காயுசும் உங்களோட வல்லமையும் உங்களோட பாதுகாப்பும் அடையாளம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்படி ஒரு நாளை கூட காண தேவன் கிருபை செய்தீங்கப்பா, அதுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உண்மை நம்பி செபிக்கிறோம். உம்மால கூடாத காரியங்கள் உலகத்தில் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால கூடும். ஆண்டவரே, நீ நல்லவர், நீ வல்லவர் அப்பா, நீங்க பெரியவர் அப்பா, நீங்க போதுமானவர் அப்பா, நீ சகலத்தின் மேலும் அதிகாரம் படைத்த சர்வ வல்லவர் என்று நாங்கள் உண்மையாக விசுவாசிக்கிறோம். உண்மை நம்பி உங்களை திருப்பாதம் பணிந்து ஒரு விஷயம் கூட செபிக்க கர்த்தர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், பலம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்னோட ஜெபத்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்மணி போல மறைத்து உள்ளங்கப்பா. ஒருத்தருக்கு ஆபத்தோ, அனர்த்தமோ, துன்பமோ, துயரமோ, பாடுகளோ, நிந்தனைகளோ, அப்பமானமோ, கேலியோ, பரிகாசமோ, எந்த கஷ்டமோ, வியாதியோ, பட்டினியோ, சேதமோ, அழிவோ, மரணமோ, எந்த விபத்துகளோ எதுவுமே என் பிள்ளைகள் ஒருவருக்கும் வரக்கூடாதப்பா. தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலுமாய் இருந்த ஜெபத்திலே பங்கு வருகிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க பாதுகாத்து வழிநடத்தி அரவணைத்து அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து தைரியம், பலன், சுகம், சமாதானம் கொடுத்து பாதுகாத்து கொள்ளும்படி உங்களோட நாமத்தை நான் செபிக்கிறேன், அடியனை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டுடைய பரிசுத்தமிட நாமம் மகிமைப்படுவதாக. எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலம் ஒரு விஷயம் கூடி உங்களுக்காக செபிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக தேவனை துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, நிச்சய எல்லா உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இன்னைக்கு நம்மளோட ஜெபம் ஆரம்பித்து 1251 நாளுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நிச்சயமா இந்த நாள் வரையிலும் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். இனிமேலும் கர்த்தர் நம்மளை நடத்துவார். நிச்சயமாய் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய தயவும் அவருடைய பாதுகாப்பும் நம்ம கூடவே இருப்பார். நீங்க எந்த ஒரு விஷயத்துல யாருமே கலங்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, அதைரியப்படக்கூடாது. அவிசுவாசமோ பலவீனமோ எதுவுமே உங்களுக்குள்ள வரக்கூடாது. விசுவாசத்தில் பூர்ணமா பலப்பட்ட தைரியமா இருங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கடந்த ஒரு சில தினங்கள் நேரெல்லாம் உங்களுக்கு இப்படிலாம் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது, சரி மன்னிக்கணும். ஒன்று என்னுடைய கன்வென்ஷன் முடிஞ்ச ட்ராவல்ஸு, ரெண்டாவது கொஞ்சம் பலகீனங்கள், பல விதத்தில் பல போராட்டங்கள், இதனாலே சில பிரேயர்கள் தடைப்பட்டிருக்குது. இந்த ஜெபம் ஒரு நாளும் தடைப்படாமல் நடத்துறதுக்காக எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு 2 மினிட்டாகவும் எனக்காக ஜெபிக்கணும். காரணம், ஒரு நிமிஷம் கூட எனக்கு ஓய்வெடுக்க முடியல, ரெஸ்ட் எடுக்க முடியல. பாடியும் பயங்கரமான வீக்கு, உங்கள் போராட்டத்துக்குள்ளே இந்த பாடி போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் கிருபையினால தான் உட்கார்ந்து உங்களுக்காக செபிக்கிறேன். என்னபடி எனக்கு ஒன்றுமே நீங்கள் தர வேண்டாம். ஒரு நாளைக்கு 2 மினிட் எனக்காக ஊழியர்களுக்காக செபிங்க. ஒரு நாளும் இந்த பிரேயர் தடை இல்லாமல் நமக்கு வரணும். ஓகே, ஒரு வசனத்தை நமக்கு தியானிக்கலாம். ஏசாயா 41:14 வசனம். ஏசாயா 41:14 வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மேய்ப்பர் உரைக்கிறார். அதுக்கு மேலுள்ள வசனங்கள் எல்லாம் நம்ம கடந்த தினத்தில் நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் இங்கே மறுபடியும் கர்த்தர் சொல்றா பாருங்க, யாக்கோபு என்னும் பூச்சியே. தாவீது சொல்லும்போது சொல்றாங்க ஒரு இடத்துல, நான் மனுஷன் அல்ல, மனிதன் கால் கீழே போட்டு மிதிக்கிற புழு என்று அவன் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு தாவீது தரமட்டமாய் ஒரு சாதாரண நம்ம காலின் கீழே போட்டு மிதிக்கிற ஒரு புழுவுக்கு சமமாய் தன்னை தாழ்த்தினார். அந்த அளவுக்கு கர்த்தரவனை உயர்த்தினார். இங்க இப்ப தேவன் சொல்ற யாக்கோவை பார்த்து, யாக்கோபு என்னும் பூச்சியே, பூச்சி சொன்ன புழு, பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. ஒருவேளை நம்ம ஒரு சிறு கூட்டமா இருக்கலாம், நமக்கு பலன் இல்லை, படிப்பில்லை, பணம் இல்லை, அந்தஸ்து இல்லை, நமக்கு உதவிக்கு யாரும் இல்லை, ஒரு புழுவே போல நம்ம தவிக்கிற ஒரு பார்ட்டியா இருக்கலாம், ஒரு சின்ன குடும்பமா இருக்கலாம், சின்ன சபையா இருக்கலாம், சின்ன கூட்டமா இருக்கலாம், சின்ன வருமானமா இருக்கலாம், நமக்கு பலன் இல்லாம இருக்கலாம். பல விதத்தில் நம்ம அதை எடுக்கலாம். அப்படி சிறு கூட்டமே இந்த கூட்டம் என்ன சொல்றா? பயப்படாதுன்னு சொல்றா. அடுத்து என்ன சொல்றது? நான் உனக்கு துணை நிற்கிறேன். இப்ப இது தொடர்ந்து இந்த தினங்களில் எல்லாமே பயப்படாதுன்னு சொல்லிதான் கர்த்தர். இந்த மாசம் வாக்குத்தத்தமே அப்படிதான், பயப்படாதே என்று சொல்லிதான் நமக்கு வந்திருக்கிறோம் எரேமியாவில் இருந்து. அப்படியானால் எல்லா இதயத்திலும் நாட்களில் பயம்தான். ஏதாவது ஒரு பயம் மனுஷனை வாட்டிக்கொண்டே இருக்கிறது. மன நிம்மதி மனுஷனுக்குள்ள இல்லை, சமாதானம் மனுஷனுக்குள்ள இல்லை, தைரியம் மனுஷனுக்குள்ள இல்லை. பணமோ பொருளோ சொத்தோ சுகமோ எது இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு திகில், ஒரு பயம், ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் இன்னைக்கு மக்களை வாட்டி வதக்கி கொண்டிருக்கிற காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அந்த ரகசியம் யாருக்கு தெரியுமா? நம்ம தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும்.
നമ്മുടെ എല്ലാ സൂழ்நிலைகளும், നമ്മുടെ ഹൃദയത്തിനുடைய ஒவ்வொரு അസവുകളും, നമ്മുടെ ഹൃദയത്തിനുடைய துடிப்புகளும், நம்ம விடுகிற பெருமூச்சியும், നമ്മുടെ கண்ணீரும், നമ്മുടെ மன்றாட்டும் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் நம்மளை புரியும். அந்த தெய்வம் தான் சொல்றா, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? உலகத்தில் உங்களுக்கு யாரும் இல்லாவிட்டாலும் ஏசப்பா உங்களுக்கு துணையாக இருக்கிறது உண்டானால், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய குடும்பம், நம்மளோட படிப்பு, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய தேவைகள், நம்முடைய வேலைகள், நம்ம செய்கிற ஒரு தொழில்கள் எல்லாமே ஏசப்பா நமக்கு துணையா இருந்தால் நமக்கு தோல்வி என்று சொல்றதுக்கு இடமே இல்லை. தோல்வி என்று சொல்றதுக்கு நமக்கு இடமே இல்லை. எல்லாமே நமக்கு ஜெயந்தான். அவரோட பேரு ஜெய கிறிஸ்து, வெற்றி சிறந்தவர், வீரனான் தெய்வம், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. அந்த தெய்வத்தை போல ஒரு நல்ல தெய்வத்தை இந்த உலகத்தில் நமக்கு யாருக்குமே கிடைக்காது. அவரே போல நல்ல தெய்வத்தை நம்ம பார்க்கவும் முடியாது. அவ்வளவு ஒரு மகிமையுள்ள தெய்வம், வல்லமையுள்ள தெய்வம், பராக்கிரமத்தின் தேவன் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு யாருமே இல்லாம இருக்கலாம், எல்லாரும் உன்னை வெறுத்திருக்கலாம், எல்லாரும் உன்னை கைவிட்டிருக்கலாம், பயப்படாதே, நீ தனிச்சு நிற்கிறாயா? சிறகு 2 சிறகும் முறிந்து போன பறவைக்கு சமமாய் நிற்கிறாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில குடும்பத்தில் புருஷன்காரன் எல்லாத்துக்கும் உறுதுணை இருந்திருப்பாங்க, தைரியமா இருந்திருப்பாங்க, பாதுகாப்பா இருந்திருப்பாங்க, சம்பாதிச்சு கொண்டு போடுவாங்க. புருஷன் இருக்குமோ மனைவிகளுக்கு அந்த குறையும் கிடையாது, கவலை கிடையாது. எல்லாம் ஆளே நாள் 1000 நக்கு வரைக்கும் அவர் பார்த்துருவோம். திடீர்னு அவர் மறிக்கிறாங்க பாருங்க. அவர் மறிக்கும்போ அந்த பெண்ணோட கதி பயங்கரமா இருக்கும். திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு அது வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஒவ்வொன்றா யோசித்து 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 இனி எதுக்கு இந்த உலகத்தில் நான் வாழணும், எனக்கு ஒரு வாழ்க்கை எதுக்கு, நானும் எப்படியாகலும் அவர் போன வழிக்கு நம்மளும் போயிடுவோம், மரித்து போயிடலாம். இந்த சிந்தை தான் மேக்சிமம் அநேக பெண்களோட உள்ளத்துக்குள்ள வரும். உண்மையான பெண்களுக்குள்ள எப்படியோ ஏனாதானோ புருஷனை ஏமாத்தி வாடுகிறவங்களுக்கு அப்படி வராது. அவன் செத்து போனா போதும், நல்லா இருக்கு, நமக்கு ஃப்ரீடமா இருக்கலாம் சொல்லி இருக்கிறவங்க உண்டு. ஆனா ஆத்மார்த்தமாய் ஜீவனுக்கு ஜீவனாய் நேசிக்கிற ஒரு புருஷன் தன்னை விட்டு பிரிந்து போகும்பொழுது, அல்ல ஒரு மனைவி தன்னை விட்டு பிரிந்து போகும்பொழுது, அவனுடைய உள்ளத்தினுடைய துடிப்பும் காயங்களும் வேதனைகளும் சாதாரணமா இல்லை. அந்த பிள்ளைகளை யாரால தேற்ற முடியும்? எதை கொடுத்து தேற்ற முடியும்? எதை கொடுத்து ஆற்ற முடியும்? எதை கொடுத்து ஈடு கட்ட முடியும்? நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் புருஷன் போனாலும், மனைவி போனாலும், உங்க அப்பா போனாலும், உங்க அம்மா போனாலும், பிள்ளைகள் போனாலும், சொத்து சுகையில உனக்கு அழிஞ்சு போய் நீ தனிச்சு 2 சிறகு ஒடிந்து நின்றாலும் நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்ப எவ்வளவு ஒரு ஜீவனுள்ள தெய்வம், எவ்வளவு பாசம் உள்ள தெய்வம், எவ்வளவு ஆத்மார்த்தமாய் நம்மளை நேசிக்கிற தெய்வம் மனந்திறந்து பேசுகிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாது. மக்களே, எந்த விஷயத்துக்கு முன்ன நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க, அது நீ பயப்படாது, தைரியமாயிரு. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். உன் மீட்பர் யோபு சொல்லும் பார்த்தீங்களா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்களும் அடிக்கடி சொல்லணும், இன்னைக்கு நம்ம ஜீவனுடைய காரணம் நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மளை கொன்று போட்டாலும் நாம் அவர் பேரில் விசுவாசமா இருக்கணும். யோபு அப்படிதான் சொன்னான், என்னை கொன்று போட்டாலும் நான் உங்க பேர்ல விசுவாசமா இருப்பேன். என் மாம்சம் தோலி வேலை அழுகி புழுத்து போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணாலும் நான் காண்பேன்னு சொல்லி சவால் விடுகிறாங்க யோபு பக்தன். விதமாய் சொல்லுகிறேன், மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. அவர் இருக்கும் காலம் வரைக்கும் எனக்கு சேதம் வராது, எனக்கு அழிவு வராது, நான் கஷ்டப்பட மாட்டேன், நஷ்டப்பட்டு போக மாட்டேன், செத்து போக மாட்டேன், என் குடும்பம் இடியாது, என் பிரச்சனைக்கு பரிகாரம் உண்டாகும், எனக்கு கண்ணீருக்கு பதில் உண்டு, என் விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு, என் பிள்ளைகள், என் குடும்பம், என் தேவைகள் எல்லாம் இயேசப்பா சந்திப்பா, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். காரணம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர்தான் சொல்றார், யாக்கோபு என்னும் பூச்சியை, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு ஆலோசனை என்ன வேணும்? நேற்று நம்ம பார்த்தவர் வந்து உங்க வலதுகையை பிடிக்கிறார், கையை பிடித்து நீ பயப்படாதுன்னு சொல்றேன். அதுக்குள்ள தகுதி நமக்கு எங்க இருக்குது யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட தகுதியற்ற என்னையும் உங்களையும் தகுதியுள்ள ஒரு மக்களாய் நம்மளை மாற்றி, நம்மளை பெயர் சொல்லி அழைத்து, நம்முடைய திருரத்தத்தால் நம்மளை கழுவி, நம்மை சுத்திகரித்து, அவருடைய கிருபையின் பொற்கரத்தால் நம்மளை ஏந்தி, இன்னைக்கு நம்மளை இதுவரைக்கும் ஜீவனோடு பாதுகாத்து வந்தாங்க. பாத்தீங்களா? நமக்கு பசியா இருக்கும் ஆகாரம், பலவீனமா இருக்கும் பலன், சுகவீனமா இருக்கும் சுகம், நமக்கு வஸ்திரம், நமக்கு தலைசாய்க்கு இடம், நம்முடைய தேவையெல்லாம் சந்தித்து குறையின்றி நிறைவோடு நடத்துகிற சர்வ வல்லவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்னைக்கு நீங்க தைரியமா இருங்க, எந்த பிரச்சனைக்கும் நீ சோர்ந்து போகாதுங்க, மனம் பதறாதுங்க, பயப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே,
1251 நாள் ഒരു വിഷയം കൂടി മക്കളോട് ചേർന്ന് നമ്മുടെ പാദത്തിൽ ഇരുന്ന് ഉമ്മയെ തുതിക്കവും ജപിക്കവും നാമത്തെ ഉയർത്തവും മഹിമപ്പെടുത്തവും அப்பா நீங்க தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தமிழகத்தில் இந்தியாவுக்கு வெளியிலுமாய் இருந்து என்னோடு கூட கர்த்தாவே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர்தாமே பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஒருவருக்கு ஒரு கேடோ கெடுதியோ துன்பமோ துயரமோ எந்த பாடோ வேதனையோ கண்ணீரோ கஷ்டமோ மரணமோ வியாதியோ விபத்தோ எதுவுமே என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதப்பா. சத்துனுடைய எந்த ஆயுதம் என் பிள்ளைகளுக்கு வலிக்கக்கூடாது. ஒருவரும் சோர்ந்து போகக்கூடாது, ஒருவரும் மனம் அடியக்கூடாது. இது கேட்டுக்கொண்டிருக்கிறதே அவனோட பலவீனம் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், பயம் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், வியாதிகள் மறையட்டும், எல்லா சாபங்கள் முறியட்டும், எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், எல்லா சத்துனுடைய சதித்திட்டங்கள் அதமாக்கப்படட்டும். தெய்வ சமாதானம், தெய்வ கிருபா, தேவனுடைய தயவு என் மக்களுடைய ஹிருதயத்தை நிரப்பட்டு எல்லா குடும்பத்திலும் சமாதானம் நதி போல புரண்டு வரட்டும். அலையலையாக சமாதானம் என் மக்களுடைய குடும்பங்களுக்குள்ள வரட்டும் அப்பா. ஒருவரும் காயப்பட்டு மொந்து வெந்து சத்து பலவீனப்பட ஒருபோதும் தெய்வமே நீ அனுமதிக்க கூடாது. அவரவருடைய தேவைகள் எதா இருந்தாலும் என் கர்த்தர் சந்திப்பீராக. என்ன விஷயத்துக்குள்ள தேவையாயிக்கொள்ளட்டப்பச்சா, அதுக்கு நீ அற்புதங்களை செய்ய. திருமண பிராயமாய் நிற்கிற ஆண் மக்கள் பெண் மக்கள் உண்டப்பா. அதுக்காக பெற்றோர்கள் கலங்க தவிக்க விடக்கூடாது. பரலோகம் அங்கீகரிக்கிற பரிசுத்தமான மெய் விவாகம், பரலோகம் இறங்கி நடத்தக்கூடிய கனாவூரில் எப்படி நடந்தது அதே போல நீர் வந்து நின்று குறைகளை நிறைவாக்கி நடத்தக்கூடிய நிலைமையில் பரிசுத்த விவாகம் நடக்கட்டும். விவாகிதராயிருக்கிற பிள்ளைகள் குடும்பத்துல இளந்தம்பதிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்களுக்குள்ள ஈகோ, மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள், கலக்கங்கள், குழப்பங்கள் வந்து குடும்பங்கள் பிரிகிறாரப்பா. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள், ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இன்னைக்கு திருமணமாகி இளந்தம்பதிகள் பிரிந்திருக்கிறோம். புருஷன் ஒரு வழி, மனைவி ஒரு வழியா கிடக்கிறோம். அந்த குடும்பங்கள் எல்லாம் கத்தர் ஒன்று சேர்த்து இணைத்து கரங்கோர்த்து ஜெபிக்கிற அனுபவத்தில் ஒரு மனதோடு அவங்களை கத்தர் கூட்டி சேர்க்கும் என்று நான் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, குடும்பங்களை இடிக்கிற பிரிக்கிற எல்லா துஷ்டனுடைய சதிகளும் சதி திட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்த்தமாக்கப்படும் என்று ஜெபிக்கிறேன். விதமாய் படித்து முடித்து வேலைக்காக தேடுகிற பிள்ளைகள் எங்குமே அலைய விடக்கூடாதப்பா. அவங்களுக்கு படித்ததுக்கு ஏற்ற வேலைகளை கொடுத்து அவங்களை கௌரவிப்பீராக. பிள்ளைகள் வேலைக்கு நிமித்தமாகவும் கர்த்தாவை படிப்பின் நிமித்தமாகவும் பெற்றோரை விட்டு வெளியிலே போகும் பொழுது அவர்கள் சேஃப்டி அளிக்கணப்பா. எந்த பாவத்திலோ துஷ்டனுடைய கண்ணியிலோ வலையிலோ குழியிலோ எந்த சாக்கடையிலோ பிள்ளைகள் விழக்கூடாதப்பா. பெற்றோர் அவங்க கூட இருக்க முடியாது. நீங்க தான்ப்பா கண்ணை வைத்து ஆலோசனை கொடுக்கணும். வழி இதுவே என்று சொல்லி வழி மாறி போகவும் வழி காட்டி கொடுக்கிற தெய்வ நீராரிக்கால ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கண்மணி போல மறைத்து கொள்ளும். துஷ்டன் எங்குமே தொடவிடக்கூடாது. எந்த பாவத்திலும் பிள்ளைகள் விழக்கூடாதப்பா. பெற்றோரை மறக்கக்கூடாது, தெய்வத்தை மறக்கக்கூடாது, உலகத்தை பார்த்து உலகத்தில் மயங்கி விழக்கூடாதப்பா. அதுக்காக நான் செபிக்கிறேன். அவிதமாய் கர்த்தாவே, பிரகடனாயிருக்கிற பிள்ளைகள் ஏராளம் இருந்து ஜபத்தில் உண்டப்பா. ஏற்ற நேரத்தில் சுகமான பிரசவத்தை கொடுங்க. எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது. தாய்க்கு குழந்தைக்கு நல்ல பாதுகாப்பு கொடுங்க, நல்ல விடுதலை கொடுங்க, சுக பிரசவத்தை கட்டளிடுங்க. விவாகம் முடிஞ்ச குழந்தைக்காக ஏங்குற பிள்ளைகள் உண்டு. அவங்களும் பயந்துட்டு இருக்கிற எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமோ, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமோ இருக்கிற அந்த பிள்ளைக்கும் இந்த வார்த்தை போய் சேரட்டும். கர்த்தாவே, ஆமீன், நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி அவங்களை தைரியப்படுத்தி நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியும் செபிக்கிறோம். எத்தனையோ மக்களப்பா வீடு வாசல் இல்லாம அவதிப்படுகிறோம். கர்த்தாவே, வாடகை வீடு கிடைக்காம, வாடகை வீடெல்லாம் வாடகைகள் அதிகமாய் அதிகரித்தனால நிவர்த்தி இல்லா தவிக்கிறவர்கள் உண்டப்பச்சா. என்ன செய்ய தெரியாம துடிக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்ல வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொன்னீரேன். கர்த்தரை கொடுக்கும் என்று நான் செபிக்கிறோம். தடைகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இவருடைய தேவையை கர்த்தர் சந்தி. வீடுகள் கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகள் சீக்கிரம் அதை பூர்த்திக்கிறது சந்தோஷத்தோடு அந்த குடும்பங்களை குடியிருக்க கர்த்தர் உதவி செய்யும். வயதான பெற்றோர்கள் ஏராளத்தில் உண்டப்பா. அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாது. வயசான காலத்துல நல்ல ஞாபக சக்தி, நல்ல கண் பார்வை, நல்ல காது கேட்கக்கூடிய கிருபை, நல்ல ஜீரண சக்தி, நல்ல தூக்கத்தை கத்தர் கொடுத்து அவங்களை பாதுகாத்து எங்கே கால் சறுக்கி விழுந்து கைகால்கள் முறிய கத்தர் அனுமதிக்க கூடாது. எந்த கேடோ கெடுதி எதுவுமே வர தெய்வம் என்னை அனுமதிக்க கூடாதப்பா. எல்லா கனத்துக்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பிள்ளைகள் பாத்திரமா இருக்க என் கத்தர் உதவி செய்யும். அதுக்காக நான் செபிக்கிறோம். தடைகள் முழுவதும் மாறட்டும், அற்புதமாய் நடத்தும், அதிசயமாய் நடத்தும். அதுக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. கடன் சாபத்திலே முழுகி கிடக்கிற பிள்ளைகள் ஏராளம் இதில் உண்டு. கர்த்தாவே, அவர்களுக்கு சீக்கிரமாய் ஒரு நீக்க போக்கு கொடுங்க, விடுதலை கொடுங்க. அதுக்காக நான் செபிக்கிறோம். கர்த்தரை செய்ய போறதுக்காக நன்றி. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண் மக்கள் பெண் மக்கள் எந்த பாவ சாபத்திலும் விழக்கூடாது. நல்லா படித்து முன்னேறக்கூடிய கிருபை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க. அதுக்காக ஜெபிக்கிறோம். கை குழந்தைகள் இப்ப பிரசவம் ஆயிருக்கிற தாய் குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு எந்த ஆபத்து விபத்துகள் வராதபடி அவங்களை கண்மணி போல மறைத்து காது கொள்வீராக. அநேக விதவைகள் இது உண்டப்பா. அவங்களுக்கு நீ பாதுகாப்பாய் நித்திய மணவாளனாய் நித்திய புருஷனாய் இருந்து அவங்களுடைய காயங்களை ஆற்றி கட்டி சொந்த புருஷன் கூட இருந்ததே காட்டிலும் சந்தோஷம் அனுபவிக்கத்தக்க நிலைமையில் அவங்க எல்லா விதத்திலும் கர்த்தர் பாதுகாத்து காப்பாற்றி பலப்படுத்தி அரவணைக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். இயேசு
ஏசப்பா உமக்கு நன்றி. அன்னதின தேவைகளுக்காக ஏங்குகிற பிள்ளைகள் ஆண்டவரே, அன்னன்றைக்குள்ள ஆண்டவரே போதுமான வருமானம் இல்லாத துடிக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. கூலி வேலை செய்கிற மக்கள், சுமல் எடுக்கிற பிள்ளைகள், பலவிதப்பட்ட தொழில் செய்து எப்படியாகலும் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக முயற்சி எடுக்கிற பிள்ளை உண்டப்பா. உங்களுக்கு எல்லாம் பலன் சுகம் கிருபை கொடுங்க. அநேக கர்த்தாவே கட்டிட வேலை செய்கிற பிள்ளைகள், உங்களுக்கு நல்ல பலன் சுக ஆரோக்கியத்தை கொடுங்க. கூலி வேலை செய்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க. தொண்டி வேலை செய்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க. துப்புர வேலை செய்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் துறைகளில் அதிகாரிகள், வேலை செய்கிற மக்கள் எல்லாரையும் கர்த்தன் அந்தந்த துறைகளிலே அவங்களை பாதுகாத்து கொள்வீராக. பிரயாணத்தில் இருக்கிற மக்கள் ஏராளம் உண்டப்பா. கரை வழியாய், வானம் வழியாய், கடல் வழியாய் பிரயாணம் பண்ணுகிற பிள்ளைகள் ஒரு ஆபத்தும் வரக்கூடாதப்பா. எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து. எல்லா ஊழியர்கள், அவருடைய சபைகள், ஊழியங்களோட குடும்பங்கள், வருகிற மாதத்துக்குள்ள தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தியும். டிசம்பர் மாதம் அநேக சபைகளுக்கு ஏராள தேவைகள் உண்டப்பா. எல்லாம் கர்த்தர் சந்தித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவீராக. பலவீனமா இருக்கிற ஊழியக்காரெல்லாம் பலப்பட்டு ஆரோக்கியத்தோடு சுகமாய் எழும்பட்டு, ஒருவருக்கு ஒரு கேடு வரக்கூடாது. ஊழியக்கார குடும்பத்தோட தேவை எல்லாம் கர்த்தர் சந்தியும். அவருடைய பிள்ளைகளோட தேவையை கர்த்தர் சந்தியும். கஷ்டம், கண்ணீர், துன்ப துயரெல்லாம் கர்த்தர் மாற்றும். தெய்வ சமாதானம், தெய்வ சந்தோஷம் ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படியாக செபிக்கிறோம். யாரையும் கைவிடக்கூடாதப்பா. ஊழியத்திருக்கிற எல்லா பிள்ளைகள் உங்களுக்காக, எம்ஏஜி சபையில எல்லா விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா உடன் ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். சபையிலே வேலை செய்கிற தாழ்த்தாவே ஊழியர் செய்கிற எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கள சபைகளுக்காக, உடன் ஊழியக்காரோட குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் அர்ப்பணித்துக் கொள்வீராக, பலப்படுத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, வழிநடத்துவீராக. எங்களுடைய எல்லா தேவைகளை சந்தியும். அடியனை பலப்படுத்தும். சிலதை காண்கிற எல்லா போராட்டங்கள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் முற்றுமாய் மாற்றும். கடந்த ஆட்களை கன்வென்ஷன் மூலமாய் கடந்து போய் நம்முடைய சத்தியத்தை விதைத்து வந்திருக்கிறப்பா. அதுமேல் துஷ்டன் கர்த்தாவே களைய போடக்கூடாது. நீ முன்மாறி பின்மாறி போட்டு எல்லா சபையிலும் கூட்டம் கூட்டமாய் ஆத்துமாக்கள் பெருக கர்த்தர் கிருபைதார். ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்துவின் அன்பிலே சத்தியத்திலே நிலைத்து நிற்கட்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். வியாதிகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். கொடுக்கப்பட்ட விடுதலுக்காக நன்றி. பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாய் காண கர்த்தர் உதவி செய்யும். அடியனை தாங்குங்க, பலப்படுத்துங்க, நன்மையை நிரப்புங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.